விளம்பர இடைவெளி அடுத்து மீண்டும் இணைஞ்சிட்ருக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த சமையல் குறிப்பை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க முடியாமல் போனமைக்காக நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நேர்காணலோடு நாங்கள் இப்போது இணைந்து கொள்ளலாம். இந்த நேர்காணலில் எங்களோடு இணைந்து கொள்கிறாள் செல்வி லூரிஸ் மேரி உத்தரியம் அவர்கள். இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் கிறிஸ்தவ கற்கைகளில் முதுமானி பட்டம் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் நிறைய கிறிஸ்தவ பாடல்களை எழுதியிருக்கிறார், பாடியும் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு முன்னராக அவருடைய ஒரு அழகிய பாடல் இருக்கிறது, பார்த்துவிட்டு வருவோம். மணிமுடியின் நூற்றாண்டா விழா காணும் நாயகியே, வன்னி மண்ணில் கோயில் கொண்ட மாசில்ல அன்னையே. மணிமுடியின் நூற்றாண்டா விழா காணும் நாயகியே, வன்னி மண்ணில் கோயில் கொண்ட மாசில்ல அன்னையே. இறை மகனை கருவில் சுமந்த கருணை பிழையே, எமக்காக மகனிடம் பரிந்து பேசும் சொந்தமே, எமக்காக மகனிடம் பரிந்து பேசும் சொந்தமே. மருத மருதமடுத்தாயே, அருள் மழையினை பொழிந்திடுவீரே. மருத மருதமடுத்தாயே, அருள் மழையினை பொழிந்திடுவீரே. மணிமுடியின் நூற்றாண்டாய் விழா காணும் நாயகியே, வன்னி மண்ணில் கோயில் கொண்ட மாசில்ல அன்னையே. அழகியதொரு பக்தி பாடலை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த நேர்காணலின் ஊடாக செல்வி லூரிஸ் மேரி உத்தரியம் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேரி, நலமாக இருக்கிறீங்களா? அவங்களை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுதே நான் வந்து கிறிஸ்தவ கற்கைகளில் முதுமானி பட்டம் பெற்றவர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிறிஸ்தவ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இதற்கு மேலதிகமாக நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சொல்ல முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் லூரிஸ் மேரி உத்தரியம். நான் வந்து கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் கீழே மாவட்ட சேலம் கிளிநொச்சியில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். 2008ஆம் ஆண்டு என்னுடைய பிஏ கிறிஸ்டியானிட்டியில் பிஏ செய்து முடித்து அதற்கு பிறகு இந்த திணைக்களத்தின் கீழே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதை விட மேலதிகமாக எங்களுடைய நான் கிளிநொச்சி புனித திரேசாள் பங்கைச் சேர்ந்த நான் கிளிநொச்சி புனித திரேசாள் பங்கில் வழிபாட்டுக்கு பொறுப்பாகவும் அதே சமயம் மறை ஆசிரியை தலைவியாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த வழிபாட்டுக்குரிய ஆயத்தங்களை செய்கின்ற பொழுது, எங்களுடைய திருப்பலிக்குரிய வழிபாட்டு ஆயத்தங்களை செய்கின்ற பொழுது அதுக்கு பாடல்களை தெரிவு செய்கிறது, இப்போ ஒரு திருப்பலிக்கு பொருத்தமான பாடல்களை தெரிவு செய்கிறது, அப்படியான பணிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலேயே அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் வழிபாட்டுக்கு பாடல்களை ஆயத்தம் செய்கின்ற பொழுது சில பாடல்களை வந்து நானாகவே எழுதி இசையமைச்சு ஆலயங்களில் பாடியிருக்கிறேன். அப்போ அதனுடைய ஒரு பாடலாகத்தான் இப்பொழுது ஒலிபரப்பு செய்த பாடலையும் பார்க்கலாம். இந்த பாடலை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், மடுமாதாவினுடைய மணிமுடி சூட்டு விழாவுக்காக மடுமாதா கிளிநொச்சி பங்கை தரிசித்த பொழுது அவரை வரவேற்கிறதுக்கு, எங்களுடைய பங்குக்கு எங்களுடைய அன்னையை வரவேற்கிறதுக்காக ஒரு பாடல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் பேரவா எனக்கு எழுந்தது. அதன் அடிப்படையில் இந்த பாடலை நான் ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே தான் முழு லிரிக்ஸையும் எழுதினேன். எழுதிட்டு ஜுவராஜ் அண்ணான்னு சொல்லி எங்களுடைய ஓகன் வாத்திய கலைஞர் இருக்கிறார், ஒரு இசையமைப்பாளர் கிளிநொச்சி பங்கினுடைய, அவரிடம் கொடுத்து இசையமைத்து ஒரே நாள் ஒரு இரவு ஃபுல்லாக ரெக்கார்டிங் செய்து நானும் அதில் வாய்ஸ் பண்ணியிருக்கிறேன், பேக்ரவுண்ட் வாய்ஸ்.
பாடி முடித்து அதுக்கு பிறகு மடுமாதா வந்து எங்களுடைய ஆலய வாசலுக்கு வருகின்ற பொழுது இந்த பாட்டை ப்ளே பண்ணி வரவேற்றினாங்க. மகிழ்ச்சியான ஒரு தருணம் இல்லையா? அதே போல் வந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவ கற்கைகள் சம்பந்தமாக தான் படித்தும் இருக்கிறீங்க. அதே போல் வந்து கிறிஸ்தவ பாடல்கள் தான் எழுதியும் இருக்கிறீங்க. உண்மையை சொல்வதாக இருந்தால் பக்தியோடு அல்லது வந்து இறைவனோடு சம்பந்தப்பட்டதாகவே உங்களுடைய பயணம் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக வந்து இந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேரி, பொதுவாக வந்து இறைவனை வழிபடணும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிற பொழுது எத்தனை பக்தி இருந்தாலும் வந்து வழிபடுவதோடு நிறைய பேர் நின்று விடுவார்கள். அவரை பற்றி நான் போற்ற வேண்டும், அவரை பற்றி நான் எழுதி பாட வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாருக்குமே வராது இல்லையா? உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்தது? நான் இறைவனை பற்றி பாட வேண்டும், போற்ற வேண்டும், அதை வெளியிட வேண்டும் என்கின்ற அளவிற்கு வந்து இந்த அதீத ஆர்வம் அல்லது இந்த அதீத பக்தி எதனால் வந்தது? அது இப்போ நான் ஒரு வழிபாட்டை ஆயத்தம் செய்கின்ற பொழுது சில பாடல்கள் வந்து எங்களுக்கு போதாமல் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு வழிபாட்டின் மூலமாக ஒரு பொருளை சொல்லிக்கல சில இப்படி பாடல்கள் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பாடல்களை தேடிக்கல சிலதுகள் இல்லாமல் இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களில் என்னுடைய எண்ணத்தில் தோன்ற வரிகளை போட்டு நான் ஒரு மியூசிக்கை நானே போட்டு அந்த வழிபாட்டை மெருகுபடுத்த வேணுமன்றதுக்காக. வழிபாடுன்றது மக்களை வந்து கடவுளுக்குள்ளே கொண்டு போகிறது, ஒரு மன அமைதியை ஏற்படுத்துறதுக்கு தானே வழிபாடு நாங்கள் ஆலயங்களில் செய்கிறது. அப்போ இப்படியான பாடல்கள் மூலமாக அவர்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வர முடியும். சில பேர் வந்து சில பாடல்களை கேட்டால் மனமுருகி அழுவார்கள். திருவழிபாடுகளிலேயே அப்படியான செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. அப்போ அப்படியான பாடல்களை அப்படியான வழிபாடு நடக்கக்குள்ள சில பாடல்கள் தட்டுப்பாடு அப்படியாக ஏற்படுகின்ற பொழுது அந்த பாடல்கள் எழுத வேணும் என்ற எண்ணம் எனக்கு உருவாகி இருந்தது. நான் அந்த வழிபாட்டோட பயணம் செய்கின்ற பொழுது, வழிபாட்டு ஆயத்தங்களை செய்கின்ற பொழுது. கண்டிப்பாக உண்மையை சொல்வதாக இருந்தால் அந்த ஒரு பாடலின் ஊடாக, இசையின் ஊடாக இறைவனை அடைவது என்பது எல்லா மதங்களிலாலும் ஒரு உயர்வான விடயமாக பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக சொல்லலாம். இசைக்கு இறைவனே மயங்குவான் என்கிற விதமாக இசை கொண்டு அழைத்தால் இறைவன் வருவான் என்பதை போல இதை எல்லா மதங்களுமே சொல்லத்தான் செய்கிறது. அதில் மிக முக்கியமாக கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இறைவனை வந்து சந்தோஷமாக பாடி அழைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றால் போல இறைவனை பாடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்தும் கூட உங்களுடைய உருவாக்கத்தில் வந்து ஒரு பாடல் இருக்கிறது, நாங்கள் பார்க்கலாமா? பாடல் நாங்கள் வந்து மேரியோட கலந்துரையாடிட்டு இருக்கோம். அதே போல் வந்து இந்த பாடல்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தீங்க மேரி. விளம்பர இடைவேளைக்கு அப்புறமாக வந்தாலும் கூட நாங்கள் அந்த முதல் பார்த்த பாடல் சம்பந்தமாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பாடல் சம்பந்தமாக சொல்லுங்கள். அந்த சிடி எப்போ வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு சிடியாக வந்து வெளியிடணும், அது வந்து கிறிஸ்துமஸ் சாங்ஸ் இல்லையா எல்லாமே இருக்கக்கூடியது. அந்த ஆர்வம் எப்படி வந்தது? அதை வந்து எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டுச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட 9 பாடல்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அது சம்பந்தமாக சொல்லுங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது மேரி உங்களுக்கு? அந்த பாடல் வந்து நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பிஏ முடித்த பிறகு கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து சண்டை நடந்து கொண்டிருந்தது 2009-10. அப்போ எனக்கு கிளிநொச்சிக்கு வர முடியாமல் போயிட்டுது. அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு யாழ்ப்பாணம் திருமுறை கலாமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன், எனக்கு பாடல்கள் எழுத வேண்டும், வழிபாட்டுக்குரிய பாடல்கள் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இதில் எழுதப்பட்ட பாடல்கள் வந்து கிறிஸ்மஸுக்காக நான் அங்கிருந்து என்னுடைய உறவினர்கள் இல்லாமல் ஒரு கிறிஸ்மஸை கொண்டாட அந்த ஃபீலிங்கோடு எழுதின பாடல்கள் இந்த புல்லனை சுடர் என்ற இருவட்டில் இருக்குது. 9 பாடல்கள் இருக்குது. இதில் காட்சிப்படுத்தப்பட்ட பாடல் வந்து பனி விழும் இரவில் புல்லனை நடுவில் என்ற குகானந்தன் என்றவர் பாடிய பாடல். இதில் 9 பாடல்களை நான் எழுதியிருந்தேன். இதற்கு இசையமைத்தவர் வந்து திருமுறை கலாமன்றத்தைச் சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர் தான் அற்புதராஜ் என்றவர் வந்து இசையமைத்திருந்தவர். அவர் வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் பாடல்களை ரசித்து அதற்குரிய மெருகேற்றக்கூடிய ஒருவர். அப்போ இந்த பாடல்களை வந்து என்னுடைய உணர்வு வெளிப்பாடாகவும் அதே நேரம் கிறிஸ்மஸுக்கு பாலன் பிறப்பை கொண்டாட வேண்டும் என்ற அந்த மனநிலையோடையும் எழுதப்பட்ட பாடல்கள்.
திருமறைக்கலாம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ஒரு கலை நிறுவனம், கலைப்பாலம் போன்ற நிகழ்ச்சிகளை இங்கால சிங்கள மக்களோடையும் இணைந்து செய்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அப்போ அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதே என்னுடைய இந்த ஆர்வத்தை நிறைவேற்றி கொள்ள வேணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் அதற்கு எங்களுடைய மரிய சேவியர் அடிகளார், அவர்தான் இயக்குனராக இருந்தவர், இயக்குனர் தந்தை மரிய சேவியர் அடிகளார் பூரண ஒத்துழைப்பையும் சம்மதத்தையும் தந்திருந்தார். அதே போல் அவருடைய பிரதி இயக்குனராக இருந்த திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களும் முழுமையான ஆதரவை எனக்கு தந்திருந்தார்கள். அவர்களுடைய முழுமையான ஆதரவோடு இந்த இதில் வந்த பாடல்களை பாடினவர்கள் கூட திருமுறைக்கலாம் என்ற கலைஞர்கள் தான். அவர்களும் எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்திருந்தார்கள். இசை வாத்தியங்களை மீட்டியவர்கள் எல்லாருமே திருமுறைக்கலாம் என்றதை சேர்ந்தவர்கள் தான். அப்போ அவர்களுடைய நான் எடுத்த முயற்சிக்கு அவர்கள் தந்த ஆதரவும் பாராட்டும் எல்லாமே எனக்கு மிகுந்த சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்போ அந்த சிச்சுவேஷனில் ஒரு 2009 கிறிஸ்மஸ் முடிந்த கிறிஸ்மஸ் அந்த வீக்கில் இந்த பாடல்களை நான் திருமறைக்கலாமண்டத்திலேயே வெளியிட்டேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது மாரி. அதே போல் வந்து உங்களோட பேசும் போதும் கூட புரிகிறது, உங்களுக்கு இந்த பாடல்களை எழுதுவதிலும் சரி பாடுவதிலும் சரி ஒரு ஆசை என்பதையும் தாண்டி ஒரு அலாதி பிரியம் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். 2017 எங்களுடைய நேத்ராவினுடைய கரோல் கீதங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பாடலை பாடுவதற்காக நீங்கள் வந்து குழுவினரை வந்து கிளிநொச்சியிலிருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க இல்லையா? அதை காலகட்டத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் 2017 போக்குவரத்து சம்பந்தமாகவும் கடினமான ஒரு காலகட்டமாக இருந்தது. இதர சூழ்நிலைகளும் கூட அதற்கு ஏதுவாக இருக்கவில்லை என்று தான் நாங்கள் சொல்லியாக வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொழும்பில் இருக்கக்கூடியவர்களே கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு சிறிதளவு தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழலாக அது இருந்த போதும் கூட ஒரு தனி பெண்ணாக உங்களுடைய குழுவினரை கிளிநொச்சியில் இருந்து கொழும்பு வரையில் ரயிலிலேயே கூட்டி வந்தீர்கள் என்பதை வந்து நேத்ராவால் கண்டிப்பாக மறக்க முடியாது. அதற்காக நாங்கள் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களை சொல்லலாம். அது ஒன்றே ஒரு சாட்சி என்று சொல்லலாம். உங்களுக்கு இந்த துறையில் எவ்வளவு தூரம் ஆர்வம் இருக்கிறது, இறைவனை பாடுவதில் இறைவனை போற்றுவதில் உங்களுக்கு எந்தளவு தூரம் அலாதி பிரியம் இருக்கிறது என்பது சொல்லி அதற்கு ஒரு சாட்சியாக அதிலிருந்து ஒரு வீடியோ கிளிப் இருக்கிறது, பார்க்கலாம் மாரி. நாங்கள் இது மலர்ந்தது நானும் பாடினேன் போன வருஷம். இப்போ நாங்கள் வந்து அதிலிருந்து ஒரு கிளிப் பார்த்துட்டு வந்திருந்தோம் மாரி. அந்த வந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள், அந்த பாடல் சம்பந்தமாக சொல்லுங்களே. யாரெல்லாம் அந்த குழுவினராக உங்களோடு வந்திருந்தார்கள் கொழும்பிற்கு? இது வந்து எங்களுடைய குழந்தை இயேசு முருகண்டி குழந்தை இயேசு ஆலயத்தினுடைய பாடகர் குழாமினர் கிறிஸ்மஸ் பாடலுக்காக. இந்த பாடலும் வந்து நானே எழுதின பாடல். ஆனால் இந்த பாடலுக்கு நானே தான் இசையும் அமைச்சிருக்கிறேன். பாடலை எழுதிட்டு அதுக்குரிய இசை நான் ஓவன் இதில் இந்த கிளிப்பில் நான் தான் ஓவன் ப்ளேவும் பண்ணுறேன். அப்போ ஆலயத்தில் வந்து பாடல்களாமல் நான் தான் நிறைப்படுத்துகிறேன் நான் என்னுடைய ஆலயத்தில். அப்போ அந்த நேரத்தில் இந்த போட்டிக்காகத்தான் நாங்கள் இந்த பாடலை ரெடி பண்ணினோம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய கிறிஸ்மஸ் கரோல் பாடல் போட்டிக்காக ஆயத்தப்படுத்தினோம். அதற்கு வந்து அவர்களுடைய நிபந்தனை வந்து எங்களுடைய லிரிக்ஸ் வந்து சொந்த லிரிக்ஸாக இருக்க வேணும், அதே நேரம் இசையும் நாங்களே அமைச்சிருக்க வேணும் என்றதான் அவர்களுடைய நிபந்தனையாக இருந்தது. அதற்கு அமைய இந்த பாடலை வந்து நானே எழுதி நானே மியூசிக்கும் கம்போஸ் பண்ணி அதை வந்து இங்கே நேத்ரா தொலைக்காட்சியில் வந்து பாடினோம் 2017. ஆனால் உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கொழும்புக்கு வந்ததுன்றது அந்த டைம் தான். அப்போ தான் எங்களுக்கு ட்ரெயிலும் ஓட தொடங்கி இருந்தது. அப்போ எங்களுக்கு கொழும்பு வந்து புது அனுபவம், இடங்களும் தெரியாது, மற்ற எங்களுக்கு இங்கே யாரையும் மக்களையும் தெரியாது. அப்படியான ஒரு காலகட்டத்தில்
ஆனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நேற்று தருது என்று சொல்லிக்கல, அதை விடுறதுக்கும் எங்களுக்கு மனம் இல்லை. எங்களுடைய பாடல்களாமல் இதை விட இன்னும் 3 பாடல்கள் நான் இலங்கை ஒளிபரப்பு கூட்டித்தாவனத்திலையும் நேத்ராவோடையும் சேர்த்து செய்திருக்கிறேன். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் மிகுந்த சிரமப்பட்டு தான் வந்தேன். நாங்கள் அங்கே இருந்து ட்ரெயினில் ஒரு குறிப்பிட்ட சீட்டை புக் பண்ணி கொழும்பில் வந்து இறங்கி, கொழும்பில் இருந்து இங்கே கலையகத்தில் வேலை செய்தவர்களை எங்களுக்கு முழு ஆதரவையும் வழங்கினார்கள். நாங்கள் இடத்தை கண்டுபிடிச்சி வாரத்துக்கு, ஏன்டா இந்த பஸ்ஸில் வரணுமன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ அதுகளெல்லாம் நாங்கள் இங்கே கால் பண்ணி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பஸ்ஸில் இருங்க, இந்த இடத்துல கொண்டு விட சொல்லுங்க. நான் கால் பண்ணி கதைக்கும் பொழுது அவர்களே கண்டக்டரோட கதைச்சு இந்த இடத்துல அவர்களை கொண்டு இறக்குங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்கி இருக்காரு. கொண்டு வந்து அப்படி தன்னை நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த பாட்டு இங்கே வந்து பாடினாங்க. ஆனால் பெரிய சந்தோஷம் எங்களுடைய பங்கு மக்களுக்கும் கிளிநொச்சி வாழ் கிறிஸ்தவ மக்களுக்கும் நாங்கள் நேத்ராவில் வந்து இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி செய்ததுன்றது அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். மகிழ்ச்சி, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. சரி, அந்த கரோல் கீதத்தை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு இல்லையா? கிறிஸ்தவ துறை சம்பந்தமாக அளப்பரிய பங்கு ஆற்றி கொண்டு வாரீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கிறீங்க. ஆகையினால வந்து இந்த புத்தகங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசலாமா? இந்த புத்தகம் எப்பொழுது நீங்கள் வெளியிட்டது? பரிசுத்த வார வழிபாடுகள் சம்பந்தமாக 2021ஆம் ஆண்டு, அதே போல பரிசுத்த வார வழிபாடுகள் 2022ஆம் ஆண்டில் 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க. இந்த புத்தகங்கள் எதை பற்றியது? ஏனென்றால் இது பற்றி தெரியாத ஒருவருக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால் என்ன மாதிரியாக சொல்லுங்க? என்ன விஷயத்தை வந்து இந்த புத்தகத்தினோடாக சொல்லி இருக்கிறீங்க? இந்த புத்தகங்கள் வந்து பரிசுத்த வார வழிபாடுகள் சம்பந்தமானது. எங்களுடைய கிறிஸ்தவ வழிபாடுகளில் வந்து திருப்பலி, ஞாயிறு திருப்பலி மிக முக்கியமானது. திருப்பலியிலையும் வந்து இப்போ நாங்கள் இயேசு வந்து இயேசுனுடைய பிறப்பை நாங்கள் மார்கழி 25 கொண்டாடுறோம். அதே மாதிரி இயேசுனுடைய இறப்பை கொண்டாடுற காலம் தான் இந்த பரிசுத்த வார வழிபாடுகள் என்று சொல்லப்படுகின்ற காலம். நாங்கள் தபக்காலம்னு சொல்லி 40 நாள் நோன்பிருந்து அந்த 40 நாள் முடிவில் பரிசுத்த வாரம்னு சொல்லி ஒரு அந்த குருத்தோலை ஞாயிறோட ஆரம்பிப்போம். குருத்தோலையோட தாவீதின் மகனுக்கு ஓசானான்னு சொல்லி பாடி அவர் அழைச்சி கொண்டு போகிறதுல இருந்து அவருடைய பாடுகள், மரணம், இறப்பு, பிறகு உயிர்ப்பு வரைக்குமான காலம்தான் இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்கிறது. குருத்தோலை ஞாயிறுக்கு வந்து அவர் ஜெருசலேம் தேவாலயத்துக்கு பாஸ்காவலாவை கொண்டாட இயேசுநாதர் போவார். அங்கே போன பிறகு அவர் புனித வியாழன் என்று சொல்லப்படுகின்ற நாளில் தன்னுடைய சீடர்களோட தன்னுடைய இறுதி இரா உணவை உண்கிறார். அதுக்கு பிறகு அவர் வந்து யூதர்களால் பிடிக்கப்பட்டு புனித வெள்ளியில் வந்து சிலுவை சுமந்து இறந்து பிறகு உயிர்த்த ஞாயிறு என்று உயிர்த்தெழுகிறார். முதல் குருத்தோலை ஞாயிறு தொடக்கம் உயிர்த்த ஞாயிறு வரையுமான அந்த ஒரு வாரம் தான் இந்த பரிசுத்த வாரம்னு சொல்லி நாங்கள் கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுகிறது. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த வழிபாடுகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். வளமையாக ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் கொண்டாடுற திருப்பலி மாதிரி இது இருக்காது. இது வந்து புனித வியாழன் அன்று திருப்பலி ஆரம்பித்து அவருடைய இறப்போட நிறைவு பெறும் அந்த திருப்பலி. அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த வழிபாடுகளை வந்து ஆயத்தப்படுத்துறது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இது வருஷத்துக்கு ஒருக்கா வாரது. அதால் நாங்கள் புதுசாக வழிபாடுகளை ஆயத்தப்படுத்த வாரவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்ன நிறமான உடுப்பு எடுத்து வைக்க வேணும், அதுக்கு ஒரு ஆயத்தங்களே மிகவும் வித்தியாசமாக இருக்கும். வளமையான திருப்பலி உடுப்புகள் மாதிரி இது இருக்காது. குருத்தோலை ஞாயிறு அண்டு மட்டும்தான் இந்த திருவிழா திருப்பலியாக இருக்கும். அதுக்கு பிறகு வியாழன் அண்டு இயேசுவை பிடிச்சு கொண்டு போகிறபடியாக நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைக்கிறது. அதுக்கு பிறகு வந்து ஆலயங்களுக்குள்ளே இருக்கிற சிறுவங்கள் எல்லாரையும் மூடிடுவார்கள். பெரிய வியாழனோட இயேசுவை பிடிச்சு கொண்டு போனதோடு அதெல்லாம் மூடிடுவார்கள். அப்போ அதுகளெல்லாம் வந்து நான் இதில் ஓடராக எழுதியிருக்கிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு அப்படி வழிபாடு ஆயத்தப்படுத்த வேணும். அதுக்குரிய முன்னுரை மன்றாட்டுக்கள், அந்த வழிபாட்டுக்குரிய முன்னுரை மன்றாட்டுக்கள். அதேமாரி புனித வியாழனுக்குரிய வழிபாடுகளை எப்படி ஆயத்தப்படுத்துறது, அதுக்குரிய ஓடர்கள், மற்ற அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை, அதுகள் எல்லாத்தையும் நான் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அப்போ இதை வந்து புதுசாக ஒரு ஆள் வழிபாட்டு குழுவுக்கு வந்து ஆயத்தப்படுத்தினாலும் இதை பார்த்து இதை ஒரு கைடாக வச்சு அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். கண்டிப்பாக மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். மிக சிறந்தது ஒரு வழிகாட்டல். 2 புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கிறீங்க. அதே போல் வந்து மேரி, நாங்கள் பேசுவதாக இருந்தால் நான் அறிமுகப்படுத்துகிற பொழுது உங்களை பற்றி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். நீங்கள் கிறிஸ்தவ கற்கைகளில் வந்து முதுமானி பட்டம் பெற்றவர் அப்படின்றது சொல்லி அது சம்பந்தமாக சொல்லுங்கள். எந்த பல்கலைக்கழகத்தில் அந்த கற்கை நெறிகளை
கல்வியிலே நீங்கள் பயின்றிருந்தீர்கள். அதே போல் உங்களுடைய பேராசிரியரை பற்றியும் கூட சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும். மேரி, நான் வந்து கிறிஸ்தவ நாகரிகத்துறையில் தான் என்னுடைய பிஏயும் செய்திருந்தேன். அந்த காலத்திலிருந்து எங்களுக்கு பேராசிரியராக இருந்தவர், எங்களுடைய ஃபேக்கல்டி டீனாக இருந்தவர் அவர் தந்தை பிளேந்திரன் அடிகளார் அவர்கள். அவரும் வந்து என்னுடைய தீசிஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதேமாதிரி மாஸ்டர்ஸ் செய்யும் பொழுது நான் இப்போ முதலாவது பட்சில் இப்பொழுதுதான் தமிழில் மாஸ்டர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து முதலாவது பட்சில் நாங்கள் 40 பேர் படித்து பாஸ் அவுட் ஆகியிருக்கிறோம். 40 பேர் பாஸ் பண்ணி பாஸ் அவுட் ஆகியிருக்கிறோம். எங்களுக்கு இப்பொழுது வந்து டீனாக இருக்கிறவர் வந்து பண்ணி போல் ரோஹான் அடிகளார் அவர்கள் வந்து ஃபிலோசஃபி தான் படிப்பிக்கிறார். நான் பிஏ செய்கின்ற பொழுதும் ஃபிலோசஃபி ஒரு பாடமாக எடுத்திருந்தேன். அப்போ அவருக்கு அந்த ஃபிலோசஃபியில் நான் தர சித்தி தான் பெற்றிருந்தேன். ஃபிலோசஃபி, கிறிஸ்தவ ஃபிலோசஃபின்றது கஷ்டமான பாடம் என்று சொல்கிறது. ஆனால் எனக்கு அது மிக பிடிச்சமான பாடமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அது உண்மையை தேடுகின்ற ஒரு கற்றல் நிறையாக இருந்தது. அந்த மெய்யியல் என்று தானே சொல்லுவோம் அதை. அப்போ அது எனக்கு ஒரு வித்தியாசமான வேயாக இருந்துச்சு. அப்போ அதனால் அந்த பாடம் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் தான் இப்போ கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய தலைவராக இருக்கிறார். எங்களுடைய மாஸ்டர்ஸை முடிக்கிறதுக்கு 1 வருட கற்கனறி தான். அந்த கற்கனறியை நிறைவு செய்கிறதுக்கு அடுத்தந்தை போல் ரோஹான் அடிகளாரும் அவரோடு இணைந்த அடுத்தந்தை ரவிச்சந்திரன் அடிகளார் மற்றும் வினிஃப்ரீடா மிஸ் 3 பேரும் யூனிவர்சிட்டி லெக்சரராக இருக்கிறார்கள். அதைவிட எங்களுக்கு மேலதிகமாக வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவந்தியர்கள் கற்பித்திருந்தார்கள். மிகச் சிறப்பான முறையில் எங்களுக்கு கற்பித்தலையும் மிக வித்தியாசமான முறையில் நாங்கள் இப்போ இன்னும் ஏற்கனவே எனக்கு கிறிஸ்தவன்றது மிகுந்த ஆர்வமாக இருக்கிறது. அதை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த 1 வருட கற்கனறியை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன்ன்றது எனக்கு இன்னும் மிக மிக ஆழமாக நான் அறிஞ்சிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இந்த மாஸ்டர்ஸுக்கு பிறகு. அதற்கு அவர்கள் சிறந்த வழிகாட்டிகளாக இருந்தார்கள். நான் இந்த வேளையில் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. அதைகளை கொள்வதோடு அடுத்ததாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததை போல் 2017ஆம் ஆண்டில் வந்து நேத்ராவினுடைய கரோல் கீதங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பற்றி பாடி அந்த கரோல் பாடலை வந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். பார்த்துவிட்டு வருவோம். புனிதம் மலர்ந்தது நிரந்தரமில்லை என்றார். அவன் சமத்துவம் காக்க வந்தார். உயர்வுகள் தாழ்வுகள்
சரி, அந்த கரோல் கீதங்களை பார்த்துட்டு வந்திருந்தோம். அதே போல் வந்து மேரி கிறிஸ்தவம் சம்பந்தமாக, இந்த கரோல் கீதங்கள் சம்பந்தமாக, அவங்களுடைய சிடி சம்பந்தமாக எல்லாம் நிறைய பேசியிருந்தோம். புத்தகம் சம்பந்தமாக கூட சொல்லியிருந்தீங்க. அதே போல் வந்து இந்த கிளிமலர் இதழ் 1 அப்படின்ற ஒரு புத்தகம் என்னுடைய கைகளில் இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ வரலாறு சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறீங்க இல்லையா? இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ வரலாறு சம்பந்தமாக நாங்கள் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்ல முடியுமா? நான் வந்து இப்பொழுது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கிறிஸ்தவ கலாசார உத்தியோகத்தராக, கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் கீழே கிறிஸ்தவ கலாசார உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறபடியால் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஆலயங்கள், அதனுடைய தொன்மை, அதனுடைய பழமை, அது எந்த காலத்துக்குரியது, இப்படியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கு வந்து கெசட் பண்ணப்பட்ட சர்ச்சுகள் வந்து பூநகரி பிரதேச செயலகத்துக்கு பிரிவின் கீழே பாலதீவு அந்தோனியார் ஆலயம், அதேமாதிரி மன்னித்தலை தூய செபஸ்டியார் ஆலயம் இருக்குது. அதை விட கிளாலி சென்ட் ஜேம்ஸ் இருக்குது. அந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து போர்த்துகீயர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள்னு சொல்லப்படுகிறது. அதேவேளை கிளாலியில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வித்தியாசமான ஒரு பாரம்பரியம் இருக்குது. 5 கோயில்களில் இருந்து தேர்கள் இழுக்கப்பட்டு ஒரு கோயிலுக்கு கொண்டு வந்து பிறகு அந்த சென்ட் ஜேம்ஸ் தேவாலயத்திலேருந்து 5 தேர்களும் ஒன்றாக பயணம் செய்கிற ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கிறது. அப்படியான பாரம்பரியங்கள் எல்லாம் நிறைய எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலையும் இருக்குது. இதை விட புனித ஜோசவாஸ் அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுது யாழ்ப்பாணம் சில்லாலையிலிருந்து பூநகரியூடாக கொழும்புக்கு பயணம் செய்ததாக வரலாறுகள் கிடைக்கிறது. அப்போ அவர் பயணம் செய்த வழியாகவும் பூநகரி பாதை வந்து இருக்கிறது. அப்போ இந்த வரலாறுகள் வந்து ஏற்கனவே வேறு புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு புத்தகமாக ஆக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்தது. நான் ஒரு அந்த கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கின்றபடியா. அப்போ அதனுடைய ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த புத்தகம், இது இதழ் 1, இந்த முதலாவது புத்தகத்தில் என்னுடைய இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்கிறேன். 2009ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ அடுத்தடுத்த புத்தகங்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு ஆர்டிக்கலாக அது வரும். ஆனால் அவ்வளோத்தையும் தொகுத்து பிறகு நான் ஒரு புத்தகமாக அதை செய்கிறதுக்கு என்னுடைய ஐடியா இருக்குது. சரி, இந்த புத்தகம் சம்பந்தமாக சொல்லுங்க மேரி. இது வந்து பரிசுத்த வார வழிபாடுகள் சம்பந்தமானது. இதில் நான் பின்னுக்கு போட்டிருக்கிற படம், இந்த பரிசுத்த வார வழிபாடுகளில் பின்னுக்கு போட்டிருக்கிற படம் வந்து எங்களுடைய கொச்சிக்கடை அந்தோணியார் ஆலயத்தில் ஈஸ்டர் பாம் பிளாஸ்ட் நடந்த அந்த ஜீசஸுடைய படத்தை தான் நான் பின்னுக்கு போட்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டபடியாக நான் அதை போட்டிருக்கிறேன். இது வந்து பரிசுத்த வார வழிபாடுகளுக்குரிய புத்தகம். ஆமாம், அதே போல் இது புல்லணைச்சுடர் சிடி, அந்த சிடியினுடைய கவர். சரி மேரி, அதே போல் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதே போல் வந்து கிளிநொச்சி என்னுடைய கிறிஸ்தவ வரலாறு சம்பந்தமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை வந்து தொகுத்து வந்து ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லியிருந்தீங்க. நல்ல முயற்சி. காரணம் நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள சுவாரஸ்யமான, அதே நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால் அவங்களுடைய அந்த நல்ல முயற்சிக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்களும் கூட ஆசைப்படுகிறோம். அதே போல் வந்து அடுத்ததாக வந்து தாய் மேரி அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் பற்றி சொல்லுங்க. அந்த பாடல் வந்து நாங்கள் பார்த்துட்டு வரலாம். சரியா, பாடல் பார்க்கலாம். காத்திடுவாய் அம்மா, இறங்கியே உம்மை காத்திடுவாய். கொடியவன் கொரோனாவையும் தேசம் விட்டு அழித்திடுவாய் அம்மா, கொடியவன். இந்த பாடல் சம்பந்தமாக சொல்லுங்க. இந்த இலங்கை தாய்மரி என்ற பாடல் வந்து எங்களுடைய நாட்டில் கொரோனா ஏற்பட்டிருந்த பொழுது எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ராகம தேக்கவத்தையில் இருக்கிற அந்த லங்கா மாதா ஆலயம் கட்டப்பட்ட வரலாறு ஒன்று இருக்கிறது. அது வந்து 2ஆம் உலக மகாயுத்தம் நடந்த கால பகுதியில்
இலங்கையிலையும் வந்து அணுகுண்டு விழக்கூடிய சாத்தியப்பாடு இருந்ததாகவும் அந்த காலத்தில் பாப்பரசராக இருந்த பாப்பரசர் வந்து அந்த அணுகுண்டு வந்து இலங்கையில் விழாமல் இருக்கிறதுக்காக அனைத்து மக்களையும் சுபமாலை சொல்லும்படி அழைத்ததாகவும் பேராயர்கள் சுபமாலை சொல்லும்படி அழைத்ததாகவும் அதன்படி தாய் மரியாவிடம் சுபமாலை சொல்லி நிறைய மக்கள் ஒன்றாக இணைந்து அந்த ஆலயத்தில், அது சின்ன ஆலயமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன், அங்கே அந்த ஆலயத்தில் வந்து சுபமாலை சொல்லி நிறைய பக்தி முயற்சிகளை மேற்கொண்டார்கள். தேவ அன்னையிடம் தங்களுடைய நாட்டை ஒப்படைத்து, அதாவது இலங்கை நாட்டை தேவ அன்னையிடம் ஒப்படைத்து அந்த சிவமாலை சொல்லி அந்த அணுகுண்டு வந்து விழாமல் இருக்க வேண்டும்னு சொல்லி பிரார்த்தித்திருந்தார்கள். அந்த பிரார்த்தனை கேட்கப்பட்டு அந்த அணுகுண்டு வந்து இலங்கையில் விழாமல் கடலில் விழுந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதற்கு பிறகுதான் அது ஒரு இலங்கையினுடைய நேஷனல் பெசிலிக்காவாக அந்த தேவாலயம் இருக்குது. அப்போ அந்த ஆலயத்தை அதே மாதிரி இந்த கொரோனா நேரத்திலையும் இலங்கை மாதா எங்களை பாதுகாப்பார் என்று சொல்லும்போது உள்ள இருக்குது. அப்படி இலங்கை மாதா வந்து எங்களுடைய நாட்டுக்கு என்ன ஒரு துன்பம் துயரம் வந்தாலும் சுபமாலை மூலமாகவோ நாங்கள் வேண்டுகிற மன்றாட்டுக்கள் மூலமாகவோ மாதா எங்களுடைய நாட்டுக்கு பாதுகாவலியாக இருக்கிறார். நாங்கள் ஜனவரி 1ஆம் தேதி கூட அந்த அனைத்துலகின் தாய் மரியாளன்ற விழாவை கொண்டாடுகிறோம். அப்போ இந்த வரலாறு எப்படியாவது இந்த பாட்டுக்களை புகுத்தி இந்த சிச்சுவேஷன், இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் வந்து மாதாங்களை காப்பாற்றுவார் என்ற ஒரு உணர்வோடு எழுதப்பட்ட பாடல் தான் இந்த இலங்கை தாய்மரி என்ற பாடல். கண்டிப்பாக அதே போல் நாங்கள் எப்படியோ ஓரளவுக்கு மீண்டு வந்து விட்டோம் இல்லையா? சரி, அதே போல் வந்து மேரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் வந்து என்னென்ன திட்டமிடல்கள் இருக்கிறது? கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது வந்து உங்களுடைய புத்தக வெளியீடுகள் சம்பந்தமானதாக இருக்கலாம், கலைத்துறை சம்பந்தமானதாக இருக்கலாம், இதர கவிதைகள் எழுதுகிற வழக்கமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆக மொத்தத்தில் என்னென்ன எதிர்கால திட்டங்கள் இருக்கிறது? மிக சுருக்கமாக நாங்கள் பேசலாம், நேரம் போதாமல் இருக்கிறது. ஆகையினால் என்னென்ன திட்டங்கள் மேரி உங்களுக்கு இருக்கிறது? இப்போதைக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வரலாறு, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவத்தினுடைய வரலாறு ஒரு புத்தகமாக செய்ய வேண்டும் என்ற முயற்சி தான் இப்போதைக்கு இருக்குது. காலத்தினுடைய தேவையை பொறுத்து இப்போ இந்த இலங்கை மாதா பாடல்கள் எல்லாம் வந்து காலத்தினுடைய தேவை கேட்ட மாதிரி எழுந்தது. மருதமடு அன்னையை வரவேற்கிறதுக்காக அந்த மருதமடு அன்னையினுடைய பாடல் எழுதப்பட்டது. அப்படி அந்த காலத்தினுடைய தேவைக்கு எதை நான் செய்ய வேணுமோ அதை கலைத்துறையோடாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு எப்போவுமே இருக்குது. இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கின்ற பொழுது, ஒரு சந்தர்ப்பம் இப்போ இலங்கை இந்த மடுமாதா வரவேற்கின்ற பாடல் வந்து நான் எழுதுறதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய பங்கு தந்தை ருப்பணி சில்வஸ்டர் தாஸ் அடிகளார் அவர்கள். என்னிடம் சொல்லியிருந்தார், மாதாவை வரவேற்று நாங்கள் எங்களுக்கு ஏனையின் வந்து ரோட் சைட் தானே மெயின் பிரதான வீதி, அப்போ பிரதான வீதியில் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு மாதாவை வரவேற்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மாதாவை வரவேற்கக்கூடிய பாடல்களை தெரிவு செய்து எனக்கு தாருங்கள்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அப்படி நான் அதை செலக்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது, மாதாவை வரவேற்பு நடனங்களுக்குரிய பாடல்களை தெரிவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தான் இப்படி ஒரு பாடலை எழுத வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வந்தது. அப்போ அப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்க்கின்ற பொழுது அல்லது காலத்தினுடைய தேவை கருதி சந்தர்ப்பங்கள் அமைகின்ற பொழுது நிச்சயமாக நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மட்டுமன்று இல்லாமல் பொதுவான இலங்கையினுடைய அனைத்து கலாச்சாரங்களுக்கும் பொதுவான ஒரு கலாச்சார உத்தியோகத்தராக இருந்து கலாச்சார பணியை செய்கிறதுக்கு எனக்கு நிறைய விருப்பம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக இருக்கின்றன. ஆகையினால் கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அத்தனையுமே சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக கைகூட வேண்டும் என்று நேத்ராவின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேரி, மிக்க நன்றி எங்களோடு இணைந்திருந்தமைக்கு. ஆமையர்களே, இந்த நேர்காணலின் ஊடாக எங்களோடு இணைந்திருந்தார் செல்வி லூரிஸ் மேரி உத்தரியம் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்வதோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்ளலாம். தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் மரிய ஜெயமனுக்கும் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் இந்துஜா சிவலிங்கம். நன்றி, வணக்கம்.